ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7. அதில் இவ்வளோ நாள் நம்ம பார்த்த பேசிக் ஸ்டிச்சஸை வச்சு ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் க்ரோஷெட் ஃப்ளவர். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்த செயின் ஸ்டிச்சு போடணும். ஸ்லிப் நாட் போட்டு 6 செயின்ஸ் போட்டுடணும். சிக்ஸ்த்து செயினையும் ஃபஸ்ட்டு செயினையும் கனெக்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் டு 6th வழியாக வெளியே எடுத்து ஸ்லிப் நாட் கிடச்சிச்சு. இப்போது ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 செயின்ஸ் போட்டு அடுத்து ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும். இந்த ரிங்கில் இப்படி விட்டு நம்ம அந்த ட்ரிபிள் க்ரோஷெட் போடுறோம். இது ஒரு பெட்டலாக ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ரிங், அடுத்து 3 ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டிச், அப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிங் போட்ட மாதிரி 4 செயின்ஸ் போட்டு திரும்ப இந்த ரிங்கில் ஸ்லிப் நாட் போட்டு நமக்கு ஒரு பெட்டல் கிடச்சிச்சு. இதே மாதிரி 4 செயின் 3 ட்ரிபிள் க்ரோஷெட் அண்ட் 4 செயின் போட்டு இன்னும் நம்ம 4 பெட்டல்ஸ் போட்டோம்னா ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். 5 பெட்டல்ஸ் போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரிங்கில் அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இதை பிடிச்சி இழுத்தா இந்த நாட் எண்ட் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸஸ் நாட்டை நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள செயினில் ஹூக் வச்சோ இல்லை நம்ம இது மாதிரி பெரிய நீடில் வச்சோ நம்ம உள்ளே எடுத்து ஹைட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் நமக்கு பெட்டல்ஸ் 5 பெட்டல்ஸோட ஒரு அழகான க்ரோஷெட் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம கலரில் வேறு கலர்ஸில் ரெடி பண்ணி பொக்கே மாதிரி ரெடி பண்ணலாம், இல்லை ட்ரெஸ் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். Thank you.